Hi everyone. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Claisen-Smith condensation reaction chapter number 12 ஓட one of the naming reaction. Okay. So இந்த particular reaction எனக்கு benzaldehyde cinnamaldehyde மாற்றக்கூடிய reaction. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு ரெண்டு இருக்குது, பர்கின்சன் நோவெனகல். இந்த ரெண்டும் எனக்கு பென்சால்டியோட சின்னமிக் ஆசிடாக மாற்றும். ஸோ பென்சால்டியோட சின்னமிக் ஆசிடாக மாற்றக்கூடிய ரியாக்ஷன் பர்கின்ஸும் நோவெனகலும். அதே இது பென்சால்டியோட சின்னமால்டியோட மாற்ற போகிற ரியாக்ஷன் தான் கிளைசன்-ஸ்மித். ஓகே. ஸோ இது வரைக்கும் பர்கின்ஸையும் நோவெனகலையும் பார்க்காதவங்க அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பென்சால்டியேட்டோட ஃபார்முலா எனக்கு C6H5CH டபுள் பாண்டு. ஓகே. இதோட நான் எடுத்துக்க போகிறது அசிட்டால்டிஹைட் ஃபார்முலா எனக்கு CH3 அகெயின் எனக்கு CH4. ஓகே. ஸோ இந்த ரியாக்ஷன் எனக்கு டைல்யூட் NaOHோட ப்ரெசன்ஸில் நடக்கும். டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு. என்ன பண்ண போகிறோம், ரொம்ப சிம்பிள், வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ண போகிறோம். ரைட். ஸோ எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எண்ட், அதாவது இந்த ப்ளஸ்ஸுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பாருங்கள். ப்ளஸ்க்கு முன்னாடியாக இருக்கா ஆக்சிஜன் ஆட்டம், இதை கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. டபுள் பாண்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டபுள் பாண்ட் எனக்கு அப்படியே தான் இருக்கும். ரைட். இதுக்கு அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், 3 H இருக்குது. எனக்கு தேவை 2 H மட்டும்தான். அப்போ அந்த H2வையும் வாட்டரையும் சேர்த்து என்ன பண்ணுங்கள், வாட்டர் மாலிகுலாக வெளியே அனுப்பிச்சிருங்க. பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிடலாம். C6H5CH பேலன்ஸ் இருக்குது. இங்கே அடுத்து எனக்கு டபுள் பாண்ட் இருக்குது. ஓகே. இங்கே 3 Hல் நீங்கள் 2 வெளியே அனுப்பிச்சிட்டிங்க. பேலன்ஸ் உங்கள் கையில் இருக்குது 1 H பேலன்ஸ் இருக்கும். அண்ட் அடுத்ததாக CHO. ஸோ இதுக்கு பேர் தான் எனக்கு சின்னமால்டிஹைடு. ஓகே. ஸோ கிளைசன்-ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தேவை 2 ஆல்டிஹைடு 1 பென்சால்டிஹைடு அண்ட் ரெண்டாவதாக அதோடு சேர போகிற அசிட்டால்டிஹைடு. ஸோ 2 ஆல்டிஹைடை சேர்க்குறோம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேஸு டைல்யூட் NaOH வாட்டர் மாலிகுல். ப்ளஸுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பாருங்கள், வாட்டர் மாலிகுலை வெளியே அனுப்பிச்சிருங்க. பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஓகே. சில கேசஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு இந்த பென்சால்டிஹைடோட அசிட்டோன் போடுங்க, கீட்டோன் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதே பென்சால்டிஹைட் தான், செய்ய போகிறது எல்லாமே சேம் தான். பட் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணது அசிட்டால்டிஹைடோட, பட் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறது அசிட்டோன் கீட்டோனோட ட்ரை பண்ண போகிறோம். இப்போ ஃபார்முலா CH3C டபுள் பாண்ட் O. இந்த ஹச்சுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், ஹச்சுக்கு பதிலாக இன்னொரு ஒரு CH3 எவ்வளோ கொண்டு வாங்க. ஸோ இதோட பேர் எனக்கு அசிட்டோன். ஓகே. ஸோ மற்றபடி செய்ய போகிற விஷயம் எல்லாமே சேம் தான். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் டைல்யூட் NaOH. ஸோ அதே மாதிரி தான் ப்ளஸுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பார்க்கணும். இங்கேருந்து ஒரு O அண்ட் இங்கேருந்து H2 எடுத்துக்கோங்க. வெளியில் வாட்டர் மாலிகுலாக அனுப்பிச்சிருங்க. பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம இங்கே சேர்த்து எழுதிக்கலாம். பேலன்ஸ் என்ன இருக்குது, C6H5CH டபுள் பாண்ட் 3ல் 2 வெளியே போயிடுச்சு. பேலன்ஸ் 1 என் கையில் இருக்கும். CH டபுள் பாண்ட் O CH3. ஓகே. அப்போ இதோட பேர் என்ன, இது பென்சால்டிஹைடு. இந்த ரியாக்ஷன்றது காம்பினேஷன் ஆஃப் பென்சால்டிஹைடு அண்டு அசிட்டோன். எப்படி நம்ம ஸ்கிப்ஸ் பேஸ் படிக்கும்போது அந்த 2 ரியாக்டண்ட்டோட பேரையும் சேர்த்து பென்சல் அனலின் அப்படின்னு எழுதுகிறோமோ, அதுமாதிரி இந்த 2ஐயும் சேர்த்து பென்சல் அசிட்டோன் எழுத போகிறோம். பென்சல் அனலின் அப்படின்னா அது ஸ்கிப்ஸ் பேஸ். அதே மாதிரி இங்கே இந்த 2ஐயும் சேர்த்து ஆல்ன்றது ஆல்டிஹைடோட சிம்பிள் ஷார்ட் ஃபார்ம் தான் ஆல். ஸோ ஷார்ட் ஃபார்ம் எடுத்துக்கலாம், பென்சல் அசிட்டோன். ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட கிளைசன்-ஸ்மித் கண்டென்சேஷன் ரியாக்ஷன். இது 3 விதமாக கேட்கலாம். ஒன்று டேரெக்டாக வாட் இஸ் கிளைசன்-ஸ்மித்னு கேட்கலாம். அப்படி இல்லாட்டி ஹவ் யூ கன்வெர்ட் பென்சால்டிஹைட் இன்டு சின்னமால்டிஹைட்னு கேட்கலாம். இல்லை இந்த சப்டிவிஷன் எனக்கு கேட்குறாங்க அப்படின்னா இந்த நேம் கொடுத்து தான் கேட்பாங்க. பென்சால்டிஹைட் ப்ளஸ் அசிட்டோன் கொடுத்து ப்ராடக்ட் பக்கம் இந்த இடத்துல எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு தான் கேட்பாங்க. ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்கானிக் ரியாக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.